Hi, hello everyone. Welcome to Sridhar CC online classes. So இன்னைக்கு என்னதா டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஒரு மெயின்ஸ் பேப்பர் தான் NACL AO-க்கான ஒரு மெயின்ஸ் பேப்பர் தான் என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So as usual எப்பயுமே நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா so என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு தென் தான் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். So அதே மாதிரி எப்பயும் நம்ம என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். So first என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா from starts from 151. So first வந்து பார்த்தோம்னா நமக்கு 151ல இருந்து 155 வரைக்கும் பார்த்தோம்னா quadratic equations இருக்கு சரியா. So அப்போ 151ல இருந்து 155 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா quadratic equations இருக்கு. So next வந்து பார்த்தோம்னா from 156. So 156ல இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரு question 156 application problem எனக்கு கொடுத்திருக்காங்க. 156 என்ன கொடுத்திருக்காங்கன்னா application problem கொடுத்திருக்காங்க. From 157. So 157ல இருந்து பார்த்தோம்னா எனக்கு 157ல இருந்து 161 வரைக்கும் 157ல இருந்து 161 வரைக்கும் DI கொடுத்திருக்காங்க pie chart. DI pie charts and from 162ல இருந்து so again 162 என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. so அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 163. so அப்ப 163ல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா நமக்கு 163 167 so up to 167 163ல இருந்து 167 வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்ராக்சிமேஷன் கொடுத்திருக்காங்க சரியா. அப்ராக்சிமேஷன் கொடுத்திருக்காங்க from 168ல இருந்து 168ல இருந்து 168 169 168 to 169 again application problem. Then from 170ல இருந்து 174 வரைக்கும் missing numbers. From 175ல இருந்து 179 வரைக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா again application problem கொடுத்திருக்காங்க. so then from 180ல இருந்து பார்த்தோம்னா ஒரு missing DI கொடுத்திருக்காங்க. from 180ல இருந்து 184 வரைக்கும் DI தான் but missing table கொடுத்திருக்காங்க. from 186ல இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு question எனக்கு 185 மட்டும் அப்ளிகேஷன் இருக்கா. ஓகே 185 வந்து பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம். தென் வந்து பார்த்தோம்னா 186ல இருந்து 190 வரைக்கும் ஒரு பார் சார்ட். 186 to 190 வந்து பார்த்தோம்னா DI பார் சார்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 191ல இருந்து 195 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா up to 195 data sufficiency. then 196ல இருந்து 200 வரைக்கும் caselet. so அப்ப இதுதான் இன்னைக்கு question setோட summary. so அப்ப இதுதான் so இதெல்லாம் இருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் proceed பண்ண போறோம். so first as usual வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் so as usual என்ன பண்ணுவோம்னா first we will start from approximation. so approximation முடிச்சிட்டு quadratic equation missing numbers இதெல்லாம் solve பண்ணுவோம். so missing numbers விட்டுருங்க. so அடுத்து எங்க போறோம்னா 163 to 167 approximations இருக்கு. so அது என்ன பண்ணிரலாம் நம்ம complete பண்ணிரலாம். so 163 so 163 approximation start ஆகுது. so அப்போ so first question 24 into 3 24 into 3 na enadhu 72 minus 47 plus 19 into 3 19 into 3 enadhu 57 minus 47 plus 57 plus 10 72 plus 10 plus 82. so square root of 82 approximately 81. so 9 oda perfect square da 81. so next one வந்து பார்த்தோம்னா 4592 இங்க 18. so அப்ப 4592 னா இத 90 ன்னு எடுத்துக்கலாமா. இத 90 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு 2 times 18. so again எனக்கு வந்து என்ன டேபிள் எடுத்துக்கிறேன் நான் 2 times 18 னா again வந்து நம்ம 9 டேபிள் எடுத்துக்கிட்டேன்னா 510. so 2 டேபிள்னா வந்து 250 255. so இங்க என்ன வந்துருச்சு நமக்கு 255 வந்துருச்சு. then இங்க வந்து பார்த்தோம்னா 17 into 9. so அப்ப 255 9 7s are என்னது 63 carry 6 1 7s are 7 plus 9 வந்து பார்த்தோம்னா 153. so அப்ப 8
408. அப்ப given optionல 408. அப்ப 408 னா given optionல 408 க்கு approximately 410. Next one, x percentage of இது என்னன்னு எடுத்துக்கலாம் நானு 560. So இங்க வந்து பார்த்தோம்னா 64. 64 னா 8. 15 into 8 120. 560 minus 120. Okay. So இப்ப 560 minus 120 அப்படிங்கும் போது 560 னா யார் வந்துருவாங்க நமக்கு 560 ல எனக்கு 120 போணும். இப்ப 440. So அப்ப 264. 264 by 440 எவ்வளோ percentage என்ன பண்ணணும் நானு கண்டுபிடிக்கணும். So into 100. சரியா? So அப்ப 0 get cancel. 11 tableல cancel பண்ணோம்னா 4 times இது வந்து பார்த்தோம்னா 2 times 22 4 times வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த வேல்யூ வருதா? அப்போ 24 by 4 னா 6 அப்ப 6 into 10 என்னது 60%. ஓகேவா? Next one, 80% of 400 percentage 00 cancel ஆயிடும். 80 into 4 320 into 4 plus 86. அப்போ 320 into 4 யார் வந்துருவாங்க நமக்கு 4 2s are 8, 4 3s are 12. 180 plus 86 னா 661366. அப்ப given optionல 1366 க்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யாரு 1360 மட்டும்தான். Next one, 315 எடுத்துக்கலாமா 349 னா 350. So 350 divided by 14 அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க நமக்கு 2 times 14. இது வந்து பார்த்தோம்னா 50. So இது வந்து பார்த்தோம்னா 25. ஓகேவா? So 25 into 144 னா யார் நமக்கு 12. minus 6 square னா minus 36 minus 8. minus 36 minus 8 25 into 12 அப்படிங்கும் போது 250 300. minus 36 minus 8 minus 44. 300 minus 44 256. அப்ப இங்க என்ன இருக்கு எனக்கு ஸ்கொயர் இருக்கு. அப்ப 256 ஓட ஸ்கொயர் யாரு 16. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 16. கிளியரா இது புரிஞ்சுதா? அப்போ இதோட என்ன செட் முடிஞ்சது நமக்கு approximations முடிஞ்சுதா? சோ அப்ப approximationக்கு அப்போ approximation என்ன பண்ணியாச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம எந்த preference கொடுப்போம் quadratic equation. Quadratic equation starts from 151 to 155. சோ அப்ப இத கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? So first question 15 into 16. So 15 into 16 na 5 3s are 15. So 16 na வந்து 4 4s are 16. அப்போ 4 3s are 12, 5 4s are 20. அப்போ 20 12 divided by 15 divided by 15. ஓகேவா? So இதை சால்வ் பண்ணா எனக்கு என்ன வரும் 4 by 3. 4 by 3 னா என்ன எழுதலாம் நானு 1.33 எழுதலாம். 12 by 5 அப்படின்னா 4 by 5. 4 by 5 னா என்னது 0.8. Next 20 into 2 40. 13 வரணும்னா 8 5s are 40 அப்போ 8 5s are 40 divided by 2. 8 by 2 8 by 2 னா இங்க வந்து யார் இருக்காங்க நமக்கு 4 5 by 2 னா யாரு 2.5. so throughout எல்லாமே plus தான். 4 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than. 2.5 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே less than. அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் x less than y. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது x less than y. கிளியர் ஆமா? next question. So அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா கோஎஃபிஷியன்ட் சேம் ஆக்குற மாதிரி எனக்கு இருக்கு. இங்க 10 னா இங்கேயும் 10 ஆகணும்னா வர்ற ஃபேக்டரை into 2. அப்ப 10 6 are 60. 60 வரணும்னா 15 4s are 60. 15 4 யார் வந்துருவாங்க 19. அப்ப என்னோட ஃபேக்டர்ஸ் யார் யாரு -15 -4. So அப்ப 25 into 5 வந்து 24 into 5 120. So 120 வரணும்னா 15 into 8 அப்ப 15 ஒரு ஃபேக்டர் 8 ஒரு ஃபேக்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 10 க்கு கோஎஃபிஷியன்ட்டா மாறிடும். அப்ப 15 2s are என்னது 30. என்ன 30 -30. 8 2s are -16. -30 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டரா -16 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிரேட்டரா. அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் என்னது x greater than y. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது x greater than y. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். So 3 இருக்கு 5 இருக்கு 3 3s are 9. 3 3s are 9 னா 1 9s are 9. அப்பதான் 10 வரும் divided by 3 divided by 3. அப்ப இந்த சைடு எடுத்து எழுதும்போது 0.33 இன்னொரு 3. 48 into 5 6 8s are 48. அப்ப 40 6 5s are 30 38. 48 வேற எப்படி எழுதலாம் 12 4s are 48 னு எழுதலாமா? அப்ப 5 4s are 20 12 இப்பயும் வரலையா? 48 அப்படிங்கும் போது 12 4s are 48 6 8s are 48. So எனக்கு என்ன வேணும்னா 31 வேணும். 31 வேணும்னா 2 2s are 4 4 2 2 2s are 4 4 2s are 8 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24 again ஒரு 2. so அப்ப 5 இருக்கட்டும். so அப்ப 5 இருக்கட்டும்னா 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 2 2s are 4 2s are 8 16 15. ஓகேவா? சோ அப்ப 16 15 ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்ன பண்ணியாச்சு நம்ம எடுத்தாச்சு. அப்ப 16 15 என்ன கிடைச்சிரும் நமக்கு 31 கிடைச்சிரும். சோ அப்போ டிவைடட் பை வந்து பார்த்தோம்னா 5 டிவைடட் பை 5 இங்க வந்து பார்த்தோம்னா 3.2 வரும் இல்லையா? அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா -3.2 இங்க வந்து பார்த்தோம்னா
சாரி பிளஸ் 3.2 பிகாஸ் ஃபுல்லா மைனஸா இருந்ததுன்னா இங்க பிளஸ். அப்போ பிளஸ் 3.2 கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேருமே லெஸ் தேன், 3 கம்பேர் பண்ணும்போது லெஸ் தேன் ஈக்குவல். அப்ப கிவன் ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? So next இங்கேயும் வந்து பார்த்தோம்னா coefficient சேம் ஆக்குறதுக்கு இங்க into 2 எடுத்துக்கலாமா? அப்ப 5 4s are 20. So 5 4s are 20 அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரணும்? 12 வரணுமா? அப்ப 10 2s are 20. அப்ப 24. அப்ப 20 ஒரு வேல்யூ, 4 ஒரு வேல்யூவா? 10 2s are 20. 5 4s are 20. அப்ப 5 ஒரு வேல்யூ, 4 ஒரு வேல்யூவா? 5 கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் கிரேட்டர் இன்னொருத்தர் லெஸ் தானா? அப்ப ஒரு கிரேட்டர் ஒரு லெஸ் தான் வந்துருச்சுனால ஆன்சர் என்னது? ரிலேஷன்ஷிப் cannot be established. Next one 6 1 6 are 6 1 6 are 6 na 3 2s are 6 னு எழுதலாமா? அப்போ 3 2s are 6 divided by 6 divided by 6 1 by 2 na 0.5 1 by 3 na வந்து பார்த்தோம்னா 1 by 3 na minus 0.33. Next 1 15 15 5 3s are 15. So அப்ப 5 3s are 15 போது 5 by 15 3 by 15 1 by 5 அப்படின்னா யார் வந்துருவாங்க? 0.2. அப்ப இங்க minus 0.2 1 by 3 na minus 0.33. அப்போ 0.33 கம்பேர் பண்ணும்போது இது less than, இது equal. 0.2 கம்பேர் பண்ணும்போது less than. அப்ப என்னோட ஆன்சர் என்னது? less than or equal. அப்ப given ஆப்ஷன்ல நம்மளோட ஆன்சர் என்னது? less than or equal to y. அப்ப இதோட எதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா DI இருக்கு. இப்ப இந்த DI ல வந்து பார்த்தோம்னா DI க்கு அடுத்து என்ன இருக்கு? எனக்கு டேட்டா சஃபிஷியன்சி இருக்கு. இத முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா 191 to 95 டேட்டா சஃபிஷியன்சி. 191 to 95 டேட்டா சஃபிஷியன்சி இருக்கு. இத முடிச்சிருவோம். சரியா? இதெல்லாம் சிம்பிளானது தானே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி போட் டவுன் ஸ்ட்ரீம்? அப்ப டவுன் ஸ்ட்ரீம் போட்டோட டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்னென்ன டேட்டா வேணும்? போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் வேணும். இருந்ததுனால நான் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the respective ratio between the speed of the boat in still water and speed of the water current is 23:5. எனக்கு போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ரேஷியோல கொடுத்திருக்காங்க. பட் ஸ்பீடா நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒன்ன வச்சு நம்மளால என்ன சொல்ல முடியாது? டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் என்னன்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the difference between the time taken by the boat to travel 63 km downstream and the same distance upstream is 2.5 hours. So downstreamல கவர் பண்ண என்ன டைம் எடுத்துக்கிறாங்களோ அதே டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீம்ல கவர் பண்றதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிறாங்களோ இந்த ரெண்டு டைமுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2.5 hours. அப்போ 63 divided by upstreamல போறதுக்கு சோ அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா m minus s 63 divided by m plus s is equal to what? 2.5 hours. So அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். இதுலயே எனக்கு ரெண்டு அன்னோன் டேட்டா இருக்கு. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு அன்னோன் டேட்டா இருக்கனால இதையும் என்ன பண்ண முடியாது? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? நான் ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணி பார்க்கணும். ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரேஷியோ கிடைக்குதா? போட்டோட ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ கிடைக்குதா? அப்ப இந்த ரேஷியோவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்னால ஆன்சர் சொல்ல முடியும் இல்லையா? புரிஞ்சுதா இது? சோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. அப்போ both 1 and 2 together are necessary to answer the question. என்ன ஆப்ஷன் வரும்? Option 3. The data in both the statement 1 and 2 together are necessary to answer the question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? Next question, what is the volume of the cylindrical drum அப்படின்னு கேக்குறாங்க. cylindrical drumனா pi r square h. அப்ப வால்யூம் கேக்குறாங்க. cylindrical drumோட வால்யூம் வந்து பார்த்தோம்னா pi r square h. இதுல எனக்கு தெரிய வேண்டிய டேட்டா r ஓட வேல்யூ h ஓட வேல்யூ தெரியணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா diameter of the cylindrical drum is 8 meter more than its height and its curved surface area is 264 meter square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. cylindrical drumோட diameter வந்து பார்த்தோம்னா diameterனா 2r எப்படி இருக்கு அப்படின்னா ஹைட்டை விட 8 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கு. கிளியரா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா curved surface area 264. curved surface area னா யாரு? 2 pi r h. அப்ப 2 pi r h is equal to what? 264. அப்ப 2r க்கு பதிலா h plus 8 சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம். பையோட வேல்யூ தெரியும். ஆல்ரெடி h தான். அப்ப இதுல இருந்து h ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா r ஓட வேல்யூ தெரிஞ்சிரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால r ஓட வேல்யூ h ஓட வேல்யூ தெரிஞ்சதுன்னா வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் ட்ரம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது? ஆன்சர் சொல்ல முடியுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the difference between the height and radius of the cylindrical drum is 1 meter. சோ அப்போ ஹைட்டுக்கும் ரேடியஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1 மீட்டர். அகைன் curved surface area வந்து பார்த்தோம்னா எனக்கு 264. அதே 2 pi r h.
அதே 2 pi r h என்னன்னு சொல்றாங்க 264 னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப இந்த ரெண்டு டேட்டாவே வச்சுக்க நம்மளால என்ன சொல்ல முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். பிகாஸ் நான் r க்கு பதிலா என்னன்னு எழுதலாம்னா h plus 1 ன்னு எழுதலாம். அப்ப r க்கு பதிலா h plus 1 ன்னு எழுதுனேன்னா இங்க h ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். புரியுதா? இல்ல h க்கு பதிலா என்ன எழுதலாம்னா நானு 1 plus r ன்னு எழுதலாம். சோ எப்படி பார்த்தாலுமே எனக்கு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் r ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் இல்ல h ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுல ஏதாவது ஒண்ண கண்டுபிடிச்சிட்டனால இன்னொன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? என்னால வால்யூம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்றேன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னால ஆன்சர் கொண்டுட்டு வர முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்னா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? either 1 or 2 இருக்குமா? அப்ப ஆப்ஷன் 1. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? What is the percentage of Gopal? கோபாலோட percentage என்னன்னு கேக்குறாங்க. The respective ratio of percentages of Gopal and his mother வந்து பார்த்தோம்னா 9:17. அப்போ கோபாலுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய percentageக்கான ரேஷியோ என்னன்னு சொல்றாங்கன்னா 9:17 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப percentageோட ரேஷியோ 9:17 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்ல எனக்கு ரேஷியோ தான் இருக்கு. கோபாலோட ஏஜ் என்ன பண்ண முடியாது? ரேஷியோல இருந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியல? ஆன்சர் சொல்ல முடியல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? The respective ratio of 1/6 of Gopal's percentage and 3/4 of his mother's percentage is 2:17. So Gopal இப்ப இங்கேயுமே என்னதான் சொல்றாங்கன்னா percentageல 1/6 கோபாலோட percentageல 1/6 மதரோட percentageல 3/4 ஓட ரேஷியோ வந்து 2:17 கொடுக்குறாங்க. எனக்கு கோபாலோட percentageம் மதரோட percentageம் தெரியாது. அப்படியே தெரிஞ்சதுன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரேஷியோவா தான் தெரியும். அப்ப இத வச்சும் என்ன பண்ண முடியாது? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் பெர்சன்டேஜ் ரேஷியோல இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயும் பெர்சன்டேஜ். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பெர்சன்டேஜ் ரேஷியோல இருந்தனால என்னால கம்பைன் பண்ணியும் என்ன பண்ண முடியாது? ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா both 1 and 2 together are not necessary to answer the question. So அப்போ option 3. The data in both the statement 1 and 2 together are not sufficient to answer the question. Next question என்ன கொடுத்திருக்காங்க? What is the total number of students, male and female, in the class? The average weight of the students in the class வந்து பார்த்தோம்னா 60.4 kg. Average weight of male students 64. Average weight of female வந்து 58. Male students 64, female students 58. அப்ப இங்க இருந்து பார்த்தோம்னா எனக்கு average weight 60.4. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம் நானு? இங்க வந்து பார்த்தோம்னா 3. இங்க வந்து பார்த்தோம்னா 3.6, இங்க வந்து பார்த்தோம்னா 2.4. அப்ப 2.4 3.6னா 2:3. எனக்கு மேலுக்கும் ஃபீமேலுக்குமான ரேஷியோ 2:3 தெரிஞ்சிச்சு. எனக்கு தேவை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியணும். அடுத்தது ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து என்னால ரேஷியோ தான் கண்டுபிடிக்க முடியுது, நம்பர் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா the respective ratio of male students and number of female students. again செகண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே ரேஷியோ தான் கொடுத்திருக்காங்களே தவிர நம்பரை எதுவுமே கொடுக்கல. புரியுதா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை கம்பைன் பண்ணினாலுமே எனக்கு ஆல்ரெடி தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ரேஷியோ கண்டுபிடிச்சேன். அதே ரேஷியோ தானே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்ப கம்பைன் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அட்லீஸ்ட் யாராவது மேலோட நம்பரையோ இல்ல ஃபீமேலோட நம்பரையோ கொடுத்திருந்தா நம்மளால இந்த ரேஷியோ வச்சு யாராவது ஒருத்தர கம்பைன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க முடியும். இங்க அது கொடுக்காதனால கம்பைன் பண்ணியும் நம்மளால ஆன்சர் சொல்ல முடியாது. அப்ப டேட்டா இன் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 together are not necessary to answer the question. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 1. டேட்டா இன் both the statement 1 and 2 together are not sufficient to answer the question. So next question என்ன கொடுத்திருக்காங்க? An item was sold after giving a discount on the marked price. An item was sold after giving a discount on the market price. What was the percentage of discount given? அப்ப discount percentage என்ன அப்படின்னு கேக்குறாங்க. The profit earned after giving the discount is 68%. ஒரு பொருளுக்கு நான் ஒரு பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ப்ராஃபிட்ல விக்கிறேன்னா 68% ப்ராஃபிட்ல விக்கிறேன். சோ அதே பொருளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் டபுள் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் வந்து என்ன ஆகுது? எனக்கு 26% ஆகுது. ப்ராஃபிட் earned would have been 26%. அப்போ என்னோட 100% மார்க்டு பிரைஸ், மார்க்டு பிரைஸ்ல இருந்து X% வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது என்னோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 168% இருக்கும். புரியுதா? சோ அதே வந்து பார்த்தோம்னா என்னோட டிஸ்கவுண்ட் 2 டைம்ஸ் ஆகும்போது, டபுள் பண்ணும்போது, சோ அப்ப இனிஷியலா மார்க்டு பிரைஸ் 100%, என்னோட டிஸ்கவுண்ட் வந்து 2x ஆகும்போது என்னோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 26%, which means என்னோட செல்லிங் பிரைஸ் 126%. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? நான் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அந்த x ஓட வேல்யூ தான் யார்? எனக்கு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்போ எனக்கு என்ன சொல்ல முடியுது அப்படின்னா
எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1ல இருந்து என்னால என்ன பண்ண முடியுது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல the cost price of an item வந்து பார்த்தோம்னா 2000. இதுல காஸ்ட் பிரைஸ் தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த டேட்டாவை இந்த சிங்கிள் டேட்டா வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 alone are sufficient to answer the question while the data in statement 2 alone are not sufficient to answer the question. சரியா புரிஞ்சுதா இது? சோ அப்ப as of now என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம டேட்டா சஃபிஷியன்சி கூட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அடுத்து நம்ம எங்க போகணும் DI பை சார்ட் இருக்கு DI பார் சார்ட் இருக்கு. சோ இந்த மிஸ்ஸிங் டேபிளும் கேஸ் லெட்டும் லாஸ்ட் ஆதாமா ஏன்னா மிஸ்ஸிங் டேபிள்னு பாத்துட்டீங்கனாலும் சரி கேஸ் லெட்னு பார்த்தனாலும் சரி நீங்க கடைசியா தான் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சோ அதுக்கு முன்னாடி ரிமைனிங் இருக்கிறது என்ன பண்ணிடலாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ இப்போ 156ல ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு டிஐல பைய வந்து முடிச்சு விட்டுருவோம். சோ அப்ப என்ன இருக்கு கொஸ்டின் நம்பர் 156. அப்ப இது ரெண்டுத்தை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுலாம் அப்படியே ஒரு ஆர்டரா போயிடுவோம். சோ அப்ப 156. So 156 question number என்ன கொடுத்திருக்காங்க a jar contains mixture of milk and water in the respective ratio 7:2 when 18 liters of mixture is taken out from the jar and 2 liters of pure water is added to the mixture the percentage of milk in the resultant mixture becomes 70%. What was the initial quantity of mixture in the jar அப்படினு கேக்குறாங்க. அப்போ எனக்கு தேவை क्वेश्चन நல்லா ரீட் பண்ணீங்க அப்படினா initial quantity of mixture தான் கேக்குறாங்க. அப்ப இனிஷியலா வந்து jar contains mixture of milk and water in the respective ratio 7:2. சரியா சோ அப்ப 7:2 அப்படிங்கும்போது milk 7 parts water 2 parts டோட்டலா 9 parts of mixture இருக்கு. எனக்கு தேவை ஃபைனல் ஆன்சரும் என்னதுதான் 9 parts தான் நான் கண்டுபிடிக்கணும். 9 parts அப்படினா டெஃபினட்டா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் 9 மல்டிபிளா இருக்கும். அப்ப 7:2 9 partsங்கறனால டெஃபினட்டா என்னோட ஆன்சர் 9 மல்டிபிள். given ஆப்ஷன்ல 9 மல்டிபிள் தான் என்னோட ஆன்சர். அப்ப ஒரே ஒரு 9 மல்டிபிள் தான் given ஆப்ஷன்ல இருக்கு. அந்த ஆன்சர் என்னது 36. கிளியரா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுத்திருக்காங்க. Okay. So data interpretation என்ன சொல்லிருக்காங்கன்னா percentage of skirts both casual and formal sold by different stores in a month. அப்ப ஸ்கர்ட்டோட ஸ்கர்ட் பத்தி கொடுத்திருக்காங்க both casual and formal ஓட டோட்டல் வந்து பார்த்தோம்னா 3500 டோட்டலா casual plus formal சேர்த்து 3500 எனக்கு ஸ்கர்ட்ஸ் இருக்கு. சோ அத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வேரியஸ் பெர்சன்டேஜ்ல பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா எனக்கு என்ன இருக்குன்னா casual skirtsக்கான பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் casual skirts வந்து பார்த்தோம்னா எனக்கு 1500 இருக்கு. அப்ப 3500ல வந்து பார்த்தோம்னா 3500ங்கிறது both casual plus formal. எனக்கு இங்க வந்து பார்த்தோம்னா casual மட்டும் பார்த்தோம்னா 1500 இருக்கு. அப்ப ரிமைனிங் 2000 எனக்கு என்னவா இருக்கும் ஃபார்மலா இருக்கும். சோ அப்ப இங்கேயுமே கொடுத்திருக்கிறது வந்து பார்த்தோம்னா எனக்கு என்னதான் கொடுத்திருக்காங்க ஃபார்மல்கான கேஷுவல்கான பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்ப எனக்கு ஃபார்மலோட வேல்யூ வேணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஏ 18%. எதுல 18%? 3500ல 18%. அப்போ இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறது என்னவா இருக்கும் எனக்கு போத் ஃபார்மல் அண்ட் கேஷுவலா. அப்ப 350ல 18%னா எனக்கு சோ போத் ஃபார்மல் அண்ட் கேஷுவல்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் வந்து 1500ல 16% கிடைக்கிறேன்னா கேஷுவல்கான ஏவோட கேஷுவல் ஸ்கர்ட்ஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். அப்ப எனக்கு ஃபார்மல் வேணும் அப்படின்னா இங்க ஏவோட டோட்டல்ல இருந்து கேஷுவலோட டோட்டல்ல மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது என்னவா இருக்கும் எனக்கு ஃபார்மலா இருக்கும். சரியா? இப்படிதான் நான் என்ன பண்ணணும் இதை ப்ரொசீட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேஷுவல் ஸ்கர்ட்ஸ் சோல்ட் பை ஸ்டோர்ஸ் A, B, D and F. அப்ப கேஷுவல் ஸ்கர்ட்ஸ் பத்தி பேசுறாங்கனால டைரக்ட் டேட்டா A, B, D, F. A வந்து பார்த்தோம்னா 16 14 ஓவராலா 13 40 40 plus 24 64. எதுல 64% கண்டுபிடிக்கணும் நானு 150ல 64%. அப்போ 64 into 15 அப்ப 64 into 15 64 into 10 என்னது 640 64 into 5 என்னது 640ல பாதி 320 அப்ப 640 plus 320 என்ன ஆச்சு நமக்கு 960 அப்ப 960 இங்க ஆவரேஜ் கேட்டனால டிவைடட் பை 4 இல்லாட்டி நீங்க இன்னும் இதை சிம்பிள் ஆக்கலாம் அப்படின்னா இங்க 64 கண்டுபிடிச்சீங்கல்ல இந்த 64% டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா 16%. புரியுதா? அப்ப 16% கூட நீங்க என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்ப 16 into 15 போட்டீங்கனால உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் ஆன்சர் கிடைச்சிரும். ஒன்னு 64% கண்டுபிடிச்சாலும் சரி இல்ல 960 divided by 4 னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 240 கிடைக்கும். இப்போ இந்த 64க்கு பதிலா அங்க நீங்க கண்டுபிடிச்சீங்கல 64% வந்து ஓவரால் பெர்சன்டேஜ் ஃபார் ABDF கேஷுவல் ஸ்கர்ட்டுக்கு. இப்போ அங்க என்ன நடக்குது ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. அப்ப 64 divided by 4 16. அப்ப 16 into 15. கிளியரா? அப்ப 16 into 10 160. 16 into 5
80 160 plus 80 என்னோட ஆன்சர் என்னது 240 இப்படியே என்னோட சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ண முடியும் புரிஞ்சுதா இது நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க what is the central angle corresponding to the total number of skirts both casual and formal sold by store A அப்ப store Aங்கும் போது 18% எப்பவுமே central angleனா 9 multiple தான் என்னோட வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்ப given optionல 9 multiple செக் பண்ணா என்னோட ஆன்சர் 12 plus 6 வந்து பார்த்தோம்னா 18 அப்ப first option 9 multiple 9 multiple 9 multiple இது 9 multiple கிடையாது இது 9 multiple கிடையாது இப்ப மூணு பேர்ல யாரோ இப்ப மூணு ஆப்ஷன் எனக்கு 9 multiple இருக்கு அப்ப 18 by 100 into 360 கிளியரா அப்ப 0 0 கேன்சல் பண்ணிடலாம் இங்க 10 இருக்குன்னா பாயிண்ட் வந்துரும் 6 8s are 48 அப்ப 0.8 given optionல 0.8ல முடியக்கூடிய ஒரே ஒரு வேல்யூ யார் எனக்கு 64.8 இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும் next one total number of casual skirts sold by stores A and F together are what percent more than the number of skirts both formal and casual sold by store D அப்படின்னு கேக்குறாங்க அப்ப first வந்து பார்த்தோம்னா casual skirts A and F together A F together டோட்டலா என்ன ஆச்சு நமக்கு 40% 150ல 40% னா 10% 150ல 40% னா 10% 150 20% 300 அப்ப 40% என்ன ஆகும் எனக்கு டபுள் ஆகும் 300 டபுள் 600 அப்ப 600 வந்து casual skirts னு கண்டுபிடிச்சாச்சு next number of skirts both formal and casual sold by store D store D வந்து பாருங்க 12% 350ல 12% 10% 350 1% 35 2% 70 அப்ப 350 plus 70 420 அப்போ 400க்கும் சாரி 600க்கும் 420க்கும் more percentage what percent more கண்டுபிடிக்கணும் அப்ப எவ்வளவு percentage அதிகம் 180 அதிகம் divided by இங்க யார் வந்துருவாங்க நமக்கு less value 420 into 100 clear-ஆ அப்ப 0 0 get cancel so இது 3 times இது வந்து பார்த்தோம்னா 7 times 1 by 7 ஓட வேல்யூ என்னது 14.28 14 2 by 7 அப்ப 14 அப்போ 14 into 3 42 2 by 7 அப்ப 3 into 2 by 7 6 by 7 அப்ப 42 6 by 7 அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது 42 6 by 7 clear-ஆ next question என்ன கொடுத்திருக்காங்க next question what is the difference between the total number of casual skirts sold by C and E together total number of formal skirts sold by same stores together அப்ப C க்கும் E க்கும் நான் ஃபார்மலும் கண்டுபிடிக்கணும் casualம் கண்டுபிடிக்கணும் C க்கும் E க்கும் casual கண்டுபிடிக்கிறது ஈஸி ஃபார்மல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் நானு C க்கும் E க்கும் டோட்டலா casual plus formal கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து casual மைனஸ் பண்ணா ரிமைனிங் இருக்கிறது தான் ஃபார்மல் அப்ப என்ன பண்ண போறேன் நான் இங்க ஃபர்ஸ்ட் C க்கும் E க்குமான டோட்டல் casual plus formal கண்டுபிடிக்க போறேன் 20 plus 16 36 அப்ப 350ல 36% என்ன பண்ணணும் நானு கண்டுபிடிக்கணும் அப்ப 350ல 36% னா 35 into 36 அப்படிங்கிறது மீனிங்கா 35 into 36 அப்ப 35 வந்து பார்த்தோம்னா 35 into 36 அப்படிங்கும்போது யார் வந்துருவாங்க நமக்கு 105 210 35 into 6 னா யார் வந்துருவாங்க 35 into 3 வந்து 105 அப்ப 6 times னா 210 ஓகேவா 35 into 3 னா into 30 னா 1050 அப்ப 1050 ஓவராலா என்னாச்சு 1260 அப்ப டோட்டலா கேஷுவல் பிளஸ் ஃபார்மல் வந்து பார்த்தோம்னா 1260 நமக்கு கிடைச்சிருக்கு இதுல கேஷுவல் மட்டும் வந்து பார்த்தோம்னா கேஷுவல் ஃபார் C and E வந்து பார்த்தோம்னா 36% அப்போ 36%ங்கும் போது 36 into 15 36 into 15 அப்படின்னு பார்த்தோம்னா 36 into 10 360 36 into 5 180 360 plus 180 540 அப்போ கேஷுவல் வந்து பார்த்தோம்னா 540 அப்ப ரிமைனிங் ஃபார்மல் அப்ப ஃபார்மல் யாரா இருப்பாங்க நமக்கு 0 2 7 720 எனக்கு தேவை என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் சரியா 160 plus 20 180 கிளியரா சோ அப்ப எனக்கு தேவை கேஷுவலுக்கும் ஃபார்மலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே சிக்கு சோ அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 720 க்கும் 540 க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது 180 நெக்ஸ்ட் क्वेश्चन What is the respective ratio between the total number of formal skirts sold by B and F together and total number of formal skirts sold by stores C and D together? அப்ப B and F formal skirt அப்படிங்கும்போது B க்கும் F க்கும் formal வந்து பார்த்தோம்னா 34 அப்ப 34 into 35 அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் நானு டோட்டல் கண்டுபிடிக்கணும் 34 into 35 35 into 35 into 3 னா 1050 35 into 4 னா யார் வந்துருவாங்க நமக்கு 35 into 4 னா 140 அப்போ 1190
அப்ப டோட்டல் வந்து பார்த்தோம்னா 1190. எனக்கு தேவை ஃபார்மல். ஸோ ஃபார்மல் வேணும் அப்படிங்கும் போது யாருக்கு? பிக்கும் எஃப்க்கும். அப்போ பிக்கும் எஃப்க்கும் வந்து எனக்கு ஃபார்மல் வேணும்னா அகைன் பிக்கும் எஃப்க்கும் 24 14 38. அப்போ 15 அப்போ 38 into 15 38 into 15 380 190 380 190 அப்படின்னா யார் வந்துருவாங்க? 7 570. அப்போ 1190ல 570 போக ரிமைனிங் என்ன இருக்கு நம்ம கிட்ட? 0 2 620. அப்ப 620 அப்படிங்கும் போது எனக்கு 31 மல்டிபிள். அப்ப கிவன் ஆப்ஷன்ல டெஃபினட்டா 31 மல்டிபிள் என்னவோ அதுதான் என்னோட ஆன்சரா இருக்க சான்சஸ் இருக்கு. சோ இருந்தாலும் இருக்கட்டும். அப்ப நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்னா சிக்கும் டிக்கும் ஃபார்மல் ஸ்கர்ட் கண்டுபிடிக்கணும். சி வந்து பார்த்தோம்னா 20 12 32. அப்ப 35 into 32. அப்ப 1050 வந்துரும். 1050 plus 70 அப்படிங்கும் போது எனக்கு 1120. அப்ப டோட்டல் வந்து பார்த்தோம்னா 1120 மைனஸ் எனக்கு இந்த சைடு என்ன வேணும்? சிடி 32. 32 அப்படிங்கும் போது 320 160 480. 1120ல 420 என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்ப 4 640. அப்ப 0 0 கேன்சல். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 31. இது வந்து 32. அப்ப 31:32. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 31:32. அப்ப இது வரைக்கும் என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு? இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் DI பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அடுத்தது 162 ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் தான் இருக்கு. அப்ப அதையும் கம்ப்ளீட் பண்ணுவோமா? 162 என்ன இருக்கு? என்ன கொடுத்திருக்காங்க? The respective ratio between Sia's age 5 years from now and Renu's age 4 years from now will be 5:2. Naina's percentage is half of Renu's percentage. If Naina is 29 years younger than Sia, what is Renu's percentage அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப Naina is 29 years younger-னா சியாக்கும் நைனாக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 29 years. கிளியரா? அப்ப இந்த 29 இயர்ஸ் இருக்கட்டும். இப்ப பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம் நம்ம. சியாவோட பெர்சன்டேஜ், நைனாவோட பெர்சன்டேஜ். சியாவோட பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப சியாவோட ஏஜ் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோல இருக்கும்னா 5 பார்ட்ஸ். அப்ப 5x. அப்ப 5xல இருந்து 5 மைனஸ் பண்ணா அதான பெர்சன்டேஜ். அப்ப சியா இஸ் ஈக்குவல் டு வாட்? 5x minus 5. இதான் பெர்சன்டேஜ். அடுத்தது ரேணுவோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும்னா 2x minus 4. ரேணுவோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 2x minus 4. நைனாவோட பெர்சன்டேஜ் எப்படி இருக்கும்னா ரேணுவோட ஏஜ் என்னவோ அதுல பாதி. நைனாவோட ஏஜ் வந்து பார்த்தோம்னா ரேணுவோட ஏஜ்ல பாத்தீங்கன்னா டிவைடட் பை 2. டிவைடட் பை 2னா யார் வந்துருவாங்க? x minus 2. கிளியரா? அப்ப x minus 2 அப்படிங்கும் போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே 29. கிளியரா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் 29. அப்ப 5x minus x வந்து பார்த்தோம்னா 4x. minus 5 plus 2 அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க? minus 3 is equal to what? 29. 29 அந்த சைடு போச்சுன்னா 32. அப்ப 4x is equal to 32 அப்படின்னா x ஓட வேல்யூ என்னது? 8. எனக்கு தேவை ரேணுவோட பெர்சன்டேஜ். what is Renu's percentage? Renu's percentageனா யார் வந்துருவாங்க நமக்கு? what is Renu's percentage? One second. 5x minus x. Naina is 29 years younger than Sia. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே 29 இயர்ஸ். அப்போ 32 4x is equal to 32னா x ஓட வேல்யூ 8. எனக்கு தேவை ரேணுவோட பெர்சன்டேஜ். சியா இல்ல, ரேணுவோட பெர்சன்டேஜ். அப்ப ரேணுவோட பெர்சன்டேஜ்னா 8 2s are 16. 16 minus 4 வந்து 12. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 12 இயர்ஸ். கிளியரா? சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளமும் முடிஞ்சது. சோ அப்புறம் 168ல இருந்து 169 எனக்கு என்னதான் இருக்கு? அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம DI பார் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்க்கு போவோம். சோ 186 to 90 வந்து பார்த்தோம்னா எனக்கு அகைன் என்ன இருக்குன்னா சார்ட் இருக்கு. சரியா? சோ அப்ப இது என்ன சார்ட்னா பார் சார்ட். பை சார்ட்க்கு அப்புறம் நம்ம எப்பவுமே preference கொடுக்க வேண்டியது பார் சார்ட். மேக்ஸிமம் ஈஸியா இருக்கும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ட்ரெயின் A, ட்ரெயின் B, ட்ரெயின் C ன்னு சொல்லிட்டு 3 இருக்கு. சரியா? ABC Pune to Nashik during 6 days in a week. அப்ப Monday to Tuesday. சோ ட்ரெயின் ABC அந்த ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. ட்ரெயின் ABC அப்படிங்கிற ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? What is the respective ratio between the total number of travelers traveling by ABC together on Tuesday? அப்ப Tuesday ABC together அப்படிங்கும் போது யார் வந்துருவாங்க நமக்கு? So 310 350 வந்து பார்த்தோம்னா 660.
350, 310, 660, 660 plus 300, 300, 300, 900, 980, 980 plus 60, 1040. ஓகேவா? So இதுதான் வந்து பார்த்தோம்னா டியூஸ்டே கானது டோட்டல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா the total number of travelers traveling by ABC together on Saturday. அப்ப சாட்டர்டே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணனும்னா 400, 700, 1000, 1000 plus 140, 1140. அப்போ 1140. சரியா? அப்ப என்ன டேபிள் எடுத்துக்கலாம்? நான் 4 டேபிள்ல 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படிங்கும்போது இது 52, இது 57. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 52:57. இப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 52:57. கிளியரா? So next one. Next question என்ன கொடுத்திருக்காங்க? Number of travelers traveling by train C decreased by what percent from Monday to Thursday? அப்போ C எடுத்துக்கோங்க. Monday வந்து பார்த்தோம்னா 390. Thursday வந்து பார்த்தோம்னா 280. 390க்கும் 280க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? 110. சரியா? What percentage less னு கேக்குறாங்க. அப்ப 390 280னா டினாமினேட்டர்ல 390 into 100 அப்ப 0000 get cancel அப்ப 1100 divided by 39 1100 divided by 39 39 into 2 யார் வந்துருவாங்க? 78 78 ரிமைனிங் என்ன இருக்கும்? நமக்கு 32 இருக்குமா? 32 அப்படிங்கும்போது கண்டிப்பா 2ல தான். அப்ப 320ங்கும் போது டெஃபினட்டா 8 டைம்ஸ் சம்திங் இருக்கிறதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப 39 into 8 9 8s are 72 carry 7 8 3s are 24 plus 7 வந்து பார்த்தோம்னா எனக்கு 31. அப்போ நியர்பை 28 பாயிண்ட் சம்திங். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க? 28.21 approximately. சரியா? நெக்ஸ்ட் ஒன். Number of travelers traveling by train B and C together on Monday. So Monday BC together Monday BC together 420, 390, 700, 700 plus 110, 810. Is what percentage more than the number of travelers traveling by train A on the same day? அப்போ train A same day வந்து பார்த்தோம்னா 380. அப்போ 810க்கும் 380க்கும் உள்ள டிஃபரன்ஸ். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா 3, இங்க வந்து பார்த்தோம்னா 430. அப்போ 430 divided by எனக்கு என்ன கேட்டாங்க? percentage more. percentage more டினாமினேட்டர்ல less value into 100. கிளியரா? அப்போ 0 get cancel. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 19 times, இது 50 times. அப்ப டினாமினேட்டர் என்னது? 19. டினாமினேட்டர் பிரைம் நம்பரா இருந்ததுன்னா அது ஒண்ணு மட்டும் தான் பாசிபிலிட்டி. அப்ப given ஆப்ஷன்ல டினாமினேட்டர் 19 இருக்கக்கூடியதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 113 3/19. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? What is the average number of travelers traveling by train A on Monday, Tuesday, Thursday, Friday? நான் train A எடுத்துக்க போறேன். train A னா இங்க வந்து பார்த்தோம்னா Monday 380, 310, Monday, Tuesday, Thursday, Friday 320, 330. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா 560 இருக்கு. இங்க வந்து பார்த்தோம்னா 560, இங்க வந்து பார்த்தோம்னா 690. அப்போ 0 5 6 னா 1250. அப்போ 1250 divided by 4. அப்போ வந்து பார்த்தோம்னா 3 times 1 3s are 3. மிஸ்டேக் பண்ணிட்டோமா? Thursday, Friday. Sorry, 650. 320, 330, Thursday, Friday, 650, 380, 310, 690, 690, 650. 1340 divided by 4. Divided by 4 na 3 times 12, 3 times 12, 5 times வந்து 5 times வந்து பார்த்தோம்னா எனக்கு 20. அப்ப 335. சரியா? Next one. What is the difference between the total number of travelers traveling by train C on Wednesday and Friday together and the total number of travelers traveling by train B on the same days together? அப்ப train C Wednesday, Friday எடுத்துக்கோங்க. train C Wednesday, Friday அப்படின்னா 310, 280, 590. அதே மாதிரி B on the same days together. Again Wednesday, Friday. Wednesday, Friday B வந்து பார்த்தோம்னா 350, 360. So 600, 710. அப்ப 590க்கும் 710க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 110, 120. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது? 120. ஆன்சர் என்னது? 120. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? நெக்ஸ்ட் ஒன் டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோமா?
ஸோ இப்போ இங்க என்ன இருந்து பார் டிஐ பாரும் முடிஞ்சது. அடுத்தது என்ன இருக்கு எனக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபைனலா எங்க போலாம்னா நம்ம டிஐ மிஸ்ஸிங் டேபிளுக்கும் கேஸ்லெட்க்கும் போலாம். ஸோ அப்ளிகேஷன் ப்ராப்ளம் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம இங்க 168 to 169 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் 175 to 179 அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. 185 ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்போ 168 to 169 போயிருவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? Okay. Boat A and B started from point X towards point Y at the same time. The speed of the boat A traveling, the speed of boat A traveling downstream from X to Y was 8 km per hour more than its speed Y traveling upstream from Y to X. So அப்போ X to Y வந்து பார்த்தோம்னா downstream, Y to X வந்து பார்த்தோம்னா upstream. So அப்போ அங்க எடுக்கக்கூடிய ஸ்பீடுக்கும் downstreamல இருக்கக்கூடிய ஸ்பீட் எப்படி இருக்கும்னா upstream கம்பேர் பண்ணும்போது 8 km per hour அதிகமா இருக்கு. Boat B என்ன பண்ணுதுன்னா 3 hours அதிகமா எடுத்துக்குது. எதுக்குன்னா boat B took 3 hours to travel upstream from Y to X. Y ல இருந்து X க்கு travel பண்றதுக்கு 3 hours எடுத்துக்குது. If the distance between point X and point Y is 45 km, what is the speed of boat B in still water considering the speed of the current is constant? அப்ப boat ஏவா இருந்தாலும் boat B இருந்தாலும் எனக்கு தண்ணியோட ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கு. எனக்கு என்ன ஸ்பீடு வேணும்னா போட்டோட ஸ்பீடு வேணும். சரியா? அப்போ போட்டோட ஸ்பீட் அப்படிங்கும் போது இங்க என்ன ஒரு டேட்டா நமக்கு தெளிவா கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம்ல போகும்போது என்ன ஸ்பீட்ல போறாங்கன்னா அப்ஸ்ட்ரீம்ல போகும்போது என்ன ஸ்பீட்ல போவாங்களோ அதை விட 8 km per hour அதிகமா போறாங்க. சரியா? அப்ப பிளஸ் எம் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த s இந்த சைடு போச்சுன்னா 2s is equal to 8. அப்ப 2s is equal to 8 னா s ஓட வேல்யூ என்னது 4. எனக்கு இது தெரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் இங்க ஒரு டேட்டா கொடுத்திருந்தாங்களா? போட் B என்ன பண்ணுதுன்னா 3 hours அதிகமா 3 hours எடுத்துக்குது. எதுக்குன்னா பாயிண்ட் y ல இருந்து x க்கு போறதுக்கு. அப்ப x க்கும் y க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா 45 km. அப்போ y to x ங்கிறது அப்ஸ்ட்ரீம் தானே. அப்ப 45 டிவைடட் பை அப்ஸ்ட்ரீம்னா என்னது m minus s is equal to 3. இதுல s ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 4 னு தெரிஞ்சிருச்சா? அப்ப m minus 4 இது வந்து பார்த்தோம்னா 15. அப்ப m ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? m minus 4 15 is equal to m minus 4 னா m ஓட வேல்யூ என்னது 19. அவங்க என்ன கேட்டாங்க? ஸ்பீட் ஆஃப் தி போட் B in still water தானே கேட்டாங்க. சோ அப்ப போட் B ஓட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் நானு 19 னு கண்டுபிடிச்சிட்டேனா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன். Next question என்ன கொடுத்திருக்காங்க? B borrowed rupees 5640 from A at 5% per annum simple interest for 3 years. B then added rupees 2660 to the borrowed sum and lent it to C at X percentage per annum simple interest for the same period. If the interest received by B from C after 3 years is 1146 more than the interest B had to pay to A, what is the value of X னு கேக்குறாங்க. சரியா? இப்போ இங்க என்ன நடந்தது அப்படின்னா இனிஷியலா வந்து 5640 rupees. இந்த 5640 rupees வந்து A கிட்ட இருந்து B வாங்குது. எப்படி வாங்குதுன்னா 5 இயர்ஸ்க்கு 5% per annum அதாவது 5% வட்டிக்கு 3 வருஷத்துக்கு வாங்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு B வந்து Aக்கு எவ்வளவு வட்டி கட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 3 வருஷத்துக்கு 5% அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5% வட்டினா 5640ல 5% என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? 5640ல 10% 564 அதுல பாதி எனக்கு 5%. அப்ப 2 times 8 times 2 times அப்ப 282. அப்ப 282 அப்படிங்கிறது என்னன்னா 282 அப்படிங்கிறது வந்து யாரோட இன்ட்ரெஸ்ட்? B வந்து A கிட்ட வாங்கின காசுக்கான 1 year எவ்வளவு கட்டுதுன்னா 282 rupees கட்டுது. இந்த B என்ன பண்ணுதுன்னா B then added 2660 to the borrowed sum already 5640. இது கூட என்ன பண்ணுதுன்னா 2660 ரூபாய சேர்க்குது. சேர்த்து யார்கிட்ட கொடுக்குதுன்னா அந்த காசை C கிட்ட கொடுக்குது. சரியா? அப்ப C கிட்ட கொடுத்ததுக்கு X% per annum simple interestல அது என்ன பண்ணுதுன்னா 3 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல இந்த 5640 கூட 2660 என்ன ஆச்சு? சேர்ந்துச்சுல்ல. அப்ப ஒரு பிரின்சிபல் ஃபார்ம் ஆயிருக்குல்ல. அந்த பிரின்சிபலுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. சரியா? அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எடுத்துக்கலாம்? நானு X ன்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அப்ப இங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இங்க ஒரு இன்ட்ரெஸ்ட். சரியா? நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்க? If the interest received from B from C after 3 years is இங்க கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா B கிட்ட இருந்து from C ல இருந்து B க்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா 1146 அதிகமா இருக்கு. எதை விட 1146 அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த இனிஷியலா வந்து B A க்கு பே பண்ணுச்சுல இதை விட 1146 அதிகமா இருக்கு. அப்போ 3 வருஷத்துல 1146 அதிகமா இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அதிகமா இருக்கும் கண்டுபிடிக்கலாமா? டிவைடட் பை 3. அப்ப 3 3s are 9 carry 2 8 times
2 times அப்ப 382 rupees. அப்ப இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா 382 rupees. அப்போ எனக்கு இங்க கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்ப இங்க கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாதான் பிரின்சிபல் வச்சு என்ன பண்ண முடியும், நானு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 46664. அப்போ 664 ரூபா ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். எனக்கு தேவை இந்த இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ். இந்த 664 ரூபான்றது எந்த பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்? ஆல்ரெடி 5640, அதுக்கப்புறம் பி தாங்கிட்டே இருந்த ஒரு 2660 ரூபாயை சேர்த்து போடும்போது தானே நடந்துச்சு இது. அப்போ 5640 பிளஸ் 2660 5600 பிளஸ் 2600 8200 60 பிளஸ் 40 100. அப்ப 8200 பிளஸ் 100 8300 into 100. கிளியரா? அப்ப 0000 get cancel. 3 வந்து எனக்கு என்ன ஆகணும், 4 ஆகணும். 3 4 ஆகணும்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி யாரு, 8. அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும், 8 இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். சோ இது முடிஞ்சதா? 168 169. அடுத்தது என்னது, 175ல இருந்து 179. சோ என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? A trader offered 12% discount on the marked price of an article and charged 15% commission on the selling price. If he still earned a profit of 26.5% on the cost price, by what percent is the cost price less than the marked price of the article அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நடந்தது, marked priceல 12% discount கொடுக்குறாங்க. அப்ப அது என்னவா இருந்திருக்கும், 88% இருந்திருக்குமா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 15% selling priceல 15% commission. அப்ப அது என்னவா இருந்திருக்கும், 115% இருந்திருக்குமா? அப்போ இது யாருக்கு ஈக்குவல்னா, if he still, அப்ப என்னதான் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்து சார்ஜ் பண்ணாலும் அப்பயுமே உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, 26.5% வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் இருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், 126.5 divided by 100. அப்போ 100 get cancel. அப்போ எனக்கு நான் 11 டேபிள்ல கேன்சல் பண்றேன்னா இது 8 டைம்ஸ், 11 டேபிள்ல கேன்சல் பண்ணா 111 அப்போ 11.5. இது 11.5னா இது எவ்வளவு டைம்ஸ், 10 டைம்ஸ். 10க்கும் இதுக்கும் 0 கேன்சல் ஆகுமா? அப்ப மார்க்டு பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ கிடைக்குமா நமக்கு? மார்க்டு பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 5:4. எனக்கு தேவை என்ன, by what percent is the cost price less than the marked price? what percentage less, 1/5. 1/5ங்கிறது எவ்வளவு percentage, 20%. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது, 20%. கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். A and B started a business by investing rupees 15,000 and 18,000 respectively. At the end of the 6th month from the start of the business, B quit and C joined with an investment of rupees 24,000. If at the end of the year, A share in profit is 2605, what was the total profit received அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இனிஷியலா யாரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஏவும் பியும் தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. காமன் ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடலாம். A வந்து 15,000 இன்வெஸ்ட் பண்றாங்க, B 18,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. At the end of the 6th month from the start of the business, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் கழிச்சு யாரு பிசினஸ்ல இருந்து வித்ட்ரா பண்றாங்கன்னா, குவிட் பண்றாங்கன்னா B வந்து குவிட் பண்ணிட்டாங்க. சோ இந்த 6 மாசம் கழிச்சு தான் யாரு பிசினஸ்க்குள்ள வராங்கன்னா C பிசினஸ்க்குள்ள வராங்க. என்ன இன்வெஸ்ட்மென்ட்டோட வராங்க அப்படின்னா 24,000 ஓட வராங்க. அப்ப எண்ட் ஆஃப் தி இயர்ல வந்து பார்த்தோம்னா, அப்ப பிசினஸ் விட்டு யார் வெளியில போல, கடைசி வரைக்கும் ஏ வெளியில போல, சி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் கழிச்சு தான் பிசினஸ்க்குள்ளேயே வருது. புரியுதா? அப்போ எனக்கு ஏவோட ப்ராஃபிட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 2605 கொடுத்துருக்காங்க. அப்ப டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப ப்ராஃபிட் ரேஷியோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 166 16 are 6, 2 times வந்து 12. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5 times, 6 times, 8 times. அப்ப 10 6 8, 10 6 8 னா 1 2s are 2, 3 2s are 6, 4 2s are 8. அப்ப 5:3:4. 5:3:4. அப்போ எனக்கு இதுல 5 பார்ட்ஸ் வந்து என்னன்னு தெரியும்னா 2605 தெரியும். அப்ப 5 பார்ட்ஸ் வந்து 2605 அப்படின்னா எனக்கு தேவை என்னது, டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு, 12 பார்ட்ஸ். கிளியரா? அப்ப 12 மல்டிபிள். அப்போ ஒரே ஒரு தடவை கேன்சல் பண்ணிட்டேன்னா 5 times 25, 2 times 5 21. அப்ப 521 into 12. அப்ப எனக்கு 1 2s are 2, 2ல முடியறதா என்னோட ஆன்சர். given ஆப்ஷன்ல ரெண்டு ஆப்ஷன் 2ல முடியுது. அப்ப ரெண்டு பேர்ல யாருன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்ப எனக்கு இங்க 12ல 3 மல்டிபிள் இருக்கு. அப்ப ரெண்டு ஆப்ஷன்ல யாரு 3 மல்டிபிள்னு பார்க்கணும். அப்ப 15 வருது, 15 வருது. அப்ப ரெண்டு இடத்துலயுமே 3 மல்டிபிள் இருக்கு. அப்ப ரெண்டு இடத்துலயுமே 3 மல்டிபிள் இருக்கு, ரெண்டு இடத்துலயுமே 4 மல்டிபிளும் இருக்கு. அப்ப நான் மல்டிப்ளை பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். 1 2s are 2, 2 2s are 4, 1 5. அப்ப 52. அப்ப given ஆப்ஷன்ல 52 தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். லாஸ்ட் 2 டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 1 2s are 2 இங்க எழுதிடுவோம். டென்ஸ் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 2 2s are 4, 1 1s are 1. 4 plus 1 என்னது 5. அப்ப 52. அப்ப given ஆப்ஷன்ல 52 னு முடியறது தான் என்னவா இருக்கும், என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்.
A trader offered இது முடிச்சிட்டோமோ? Okay. A project can be completed by 14 women in 6 days, 16 children in 10 days, and 20 women in 4 days. 7 women and 8 children start working together and leave after working for 5 days. In how many days will 10 men complete the remaining work அப்படின்னு கேக்குறாங்க. So அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா project can be completed by 14 women in 6 days. அப்போ 1 women ஓட 1 day work என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 14 into 6 women ஓடது. அப்ப children ஓட 1 day work என்னவா இருக்கும் நமக்கு 16 into 10 1 day work of children. அப்ப அதே மாதிரி 1 day work of men வந்து பார்த்தோம்னா எனக்கு 20 into 4 சோ இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா 7 women 8 children வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க and leave after working for 5 days. 7 womenம் 8 childrenம் 5 நாள் வேலை பார்த்துட்டு வேலையை விட்டு போயிடுறாங்க. அப்ப 7 womenம் 5 நாள் தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. 8 childrenம் 5 நாள் தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க. கிளியரா? அப்போ இங்க என்ன கேக்குறாங்கன்னா in how many days will 10 men complete the remaining work? அப்ப remaining work எவ்வளவு நாள்ல கம்ப்ளீட் ஆகும் தெரியாது. அத நான் x ன்னு எடுத்துக்கிறேன். எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? 10 men. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹோல் ஒர்க் வந்து என்ன பண்ண போறாங்க? கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அப்ப இங்க 0 0 கேன்சல். இங்க என்ன எழுதலாம் நானு? plus x by 8 ன்னு எழுதலாமா? இங்க 1 times 2 times 1 times 2 times இங்க வந்துரும் எனக்கு 1 by 4 வந்துருமா? plus 1 times இது 2 times அப்ப 5 by 12 அப்ப is equal to what? 1. அப்போ இங்க எல்லாத்தையும் நான் வந்து LCM எடுத்தேன் அப்படின்னா 24. 24 னா into 10 னா into 2 னா இங்க 10. இங்க வந்து பார்த்தோம்னா 24 னா இங்க 8. சாரி 6. இங்க வந்து பார்த்தோம்னா 3 is equal to 24. அப்ப 16. 3x is equal to 8. அப்ப x ஓட வேல்யூ என்னது? 2 2s are 3 2s are 6. Carry 2 by 8. அப்ப 2 2 by 8. அப்ப 2 2 by 3. Sorry. 2 2 by 3. அப்ப given optionல என்னோட answer என்னது? 2 2 by 3. Clear? Next one. The average of the values of 11 observations arranged in ascending order is 21. If the value of first observation is 7 and no two observations have same values, what is the maximum possible value of the 11th observation அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 11 observation ஓட total sum வந்து பார்த்தோம்னா அப்ப 11 observation ஓட total sum வந்து பார்த்தோம்னா யாரா இருப்பாங்க எனக்கு 21 into 11. 21 into 11 னா யார் நமக்கு 231 அப்ப 11 observation. If the first observation வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு 7 ன்னு தெரிஞ்சிருச்சு. No two observation have same values. அப்ப no two observation அப்ப same values எதுவுமே இருக்காது. அப்ப maximum possible value of the 11th observation என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 11th observation எனக்கு என்னன்னு தெரியாது. அத நான் x ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்ப 7 னா no two values same அப்படிங்கறனால 7 8 9 10 11 12 13 14 15 1 2 3 4 5 6 7 8 9 10 plus 1 11. சரியா? அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு 11th observationக்கான வேல்யூ வேணும். அப்போ எனக்கு தேவை first number last number ஓட average கண்டுபிடிக்கலாமா? 16 plus 7 23. average னா divided by 2. எத்தனை நம்பர்ஸ்க்கான average? அப்போ எனக்கு 23 divided by 2 அப்படிங்கிறது வந்து average னா sum கண்டுபிடிக்கிறதுக்கு into number அப்ப எத்தனை நம்பர்? 10 நம்பர். அப்போ இங்க வந்து பார்த்தோம்னா into 5. அப்ப 23 into 5 இது எல்லாத்தையும். அப்போ இந்த values எல்லாம் add பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 115. அப்போ 115 plus x ஓட வேல்யூ தான் வந்து 231. அப்ப x தானே 11th observation. இதோட வேல்யூ தெரிஞ்சிருமா? அப்ப 231ல 115 போச்சுன்னா 6 116. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 116. Clear? Next one. There are 4 red balls, 8 blue balls and 6 green balls in a bag. 2 balls are drawn at random. What is the probability that either both balls are red in color and both are green in color அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டலா என்கிட்ட எவ்வளவு balls இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலா how many balls? 20 balls. அப்போ இந்த 20 எவ்வளவு balls இருக்கு? 18 balls. 6 plus 4 10 18. Okay. Sorry. என்கிட்ட எவ்வளவு balls இருக்குன்னா 18 balls இருக்கு. இந்த 18 ballsல இருந்து 2 balls எடுக்கணும். That will be either red or green. அப்ப red வந்து பார்த்தோம்னா 4 red balls இருக்கு. அப்ப 4 red ballsனா 4c2. either orங்கறனால plus. பார்த்தோம்னா green color. அப்ப 6c2. அப்ப காமனா c2 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 எல்லாம் கேன்சல் ஆயிடும். அப்ப 4 into 3 12 6 5s are என்னது 30 divided by 18 into 17. சரியா? அப்ப டோட்டலா என்னாச்சு 42. 42 divided by 18 into 17. அப்ப நான் வந்து 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7 times இது 3 times. அப்ப 7 by 51. அப்ப given optionல என்னோட ஆன்சர் என்னது? 7 by 51. கிளியரா? புரிஞ்சுதா இது? யாருக்கும் டவுட் இல்லல்ல?
ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நமக்கு என்ன இருக்கு? அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இன்னும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் 185 ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ ரிமைனிங் பார்க்க வேண்டியது மிஸ்ஸிங் டேபிளும் கேஸ்லெட்டும் தான். சரியா? அப்போ 185 பார்ப்போம். 185 என்ன கொடுத்துருக்காங்க? The diameter of a circle is equal to the diagonal of a square. If the circumference of the circle is 44 root 2, what is the perimeter of the square அப்படின்னு கேக்குறாங்க. Diameter of a circle னா என்னது? 2r is equal to what? Diagonal of a square. Diagonal of a square ஓட formula என்னது? root 2a வா? is equal to root 2a. Clear-ஆ? Circumference of the circle வந்து 44 root 2. Circumference of the circle 44 root 2 னா எனக்கு யார் வந்துருவாங்க? 2 pi r. 2 pi r ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 44 root 2. கிளியரா? இதுல எனக்கு 2r ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? root 2a ன்னு தெரியுமா? அப்ப 2r க்கு பதிலா root 2a into 22/7 is equal to 44 root 2. கிளியரா? அப்ப root 2 get cancel. So 1 times இது 2 times. அப்ப a ஓட வேல்யூ என்னது? 7 2s are 14. அப்ப a ஓட வேல்யூ 14 னா எனக்கு தேவை perimeter of a square. Perimeter of a square formula என்னது? 4a. அப்ப 4a னா 4 into 14 னா? அப்ப 14 4s are என்னது? 56. புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதா இது? அப்ப நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு? இது வரைக்கும் நமக்கு முக்கியமா கம்ப்ளீட் பண்ண வேண்டிய எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப ரிமைனிங் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தோம்னா இந்த மிஸ்ஸிங் டேபிளும் இந்த கேஸ்லெட்டும் தான். சோ அதையும் பார்க்கலாமா? சோ அப்போ அடுத்தது நம்ம மிஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாம். சரியா? 180. சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் டிஐ. சோ இது வந்து ஒரு டேபிள் டிஐ. சோ அதுல என்ன இருக்கும்னா எனக்கு டேட்டாஸ் மிஸ் ஆயிருக்கும். சரியா? சோ அந்த டிஐ தான் இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? சோ இப்போ டேட்டாஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்ப இதுதான் வந்து என்னோட டேட்டா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நேம் ஆஃப் தி ஸ்டோர் கொடுத்துட்டாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் செல்லுலார் போன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப எம்னு எடுத்துக்கிட்டேன்னா எம்ங்கிறதுல சம் நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்கும். சரியா? சோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ்ல என்னென்ன போன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ்ல என்னென்ன போன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இருக்கு? என்னென்ன இருக்கு அப்படின்னா நோக்கியா, சாம்சங் அண்ட் தென் ஆப்பிள் 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சரியா? சோ அப்ப இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் போன் வந்து எப்படி பிரியுது அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ்ல தான் பிரியுது. இது எல்லாமே பெர்சன்டேஜ் வேல்யூ. அப்ப இந்த டோட்டலுக்கு 36% நோக்கியா போன் இருக்கு, 29% சாம்சங் போன் இருக்குன்னா அப்ப 36 plus 29 டோட்டலா எவ்வளவு ஆயிடுச்சு? 65%. அப்ப 65% போக ரிமைனிங் 35% தான் யாரா இருப்பாங்க? நமக்கு ஆப்பிள் போன்ஸ் தான் இருப்பாங்க. கிளியரா? ரிமைனிங் 65 போக ரிமைனிங் 35 தான் என்னவா இருக்கும்? எனக்கு ஆப்பிளா இருக்கும். இப்போ இங்க 3600 டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் இருக்கு. அதுல 43% வந்து நோக்கியா, 21% சாம்சங் அப்படின்னா டோட்டலா 64%. அப்ப 64% போக ரிமைனிங் 36% தான் என்னவா இருக்கும்? நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்பிளா இருக்கும். இங்க 1800 போன்ஸ் இருக்கு. இப்ப 1800 போன்ஸ்ல 22% வந்து எனக்கு ஆப்பிள் அப்படின்னா ரிமைனிங் 78%ல தான் எனக்கு நோக்கியாவும் சாம்சங்கும் என்ன ஆகும்? பிரியும். இங்க 2800 அப்படின்னா இந்த 2800 டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ்ல 34% வந்து எனக்கு நோக்கியானா ரிமைனிங் 66% யாரும் வருவாங்க? நமக்கு எனக்கு சாம்சங்கும் ஆப்பிளும் பிரியும். இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா எனக்கு டோட்டல் இல்ல ஆப்பிளும் எவ்வளவுன்னு தெரியாது. பட் என்ன கண்டுபிடிக்கலாம்? நான் 24 37 னா 61. அப்ப 61% வந்து எனக்கு நோக்கியாவும் சாம்சங்கும் இருக்குன்னா 61 போக ரிமைனிங் 39 எனக்கு என்னவா இருக்கும்? ஆப்பிளா இருக்கும். சோ இதுதான் என்னோட டேட்டா. இப்படிதான் நான் என்ன பண்ணணும்? ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல if the number of Samsung cellular phones sold by the number of Samsung cellular phones sold by P is 332 less than the number of Apple cellular phones sold by the same store. What is the number of Apple cellular phones by store P அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப store P ல வந்து பார்த்தோம்னா ஓவராலா 2800 phones இருக்கு. இந்த 2800ல எனக்கு P க்கு வந்து எப்படி இருக்கும்னா அப்ப P கிட்ட இருக்கக்கூடிய Samsung cellular phone எப்படி இருக்கும்னா 32 கம்மியா இருக்கும். 332 கம்மியா இருக்கும். 332 நம்பர்ஸ் கம்மியா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? ஆப்பிள கம்பேர் பண்ணும்போது. அப்ப ஆப்பிள 332 நம்பர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல எனக்கு 2800ல எனக்கு நோக்கியாக்கான பெர்சன்டேஜ் தான் தெரியும். சரியா? அப்ப நோக்கியா வந்து
34% னா ரிமைனிங் 66% யார் நமக்கு both சாம்சங் அண்ட் ஆப்பிளா? இங்கேயும் சாம்சங்க்கும் ஆப்பிள்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே கொடுத்திருக்காங்க 332 அப்படின்ட்டு. அப்போ 2800 இன்டூ வந்து பார்த்தோம்னா ரிமைனிங் 66% தானே both சாம்சங் அண்ட் ஆப்பிள். சோ அப்ப இது எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப பெர்சன்டேஜ் அப்படின்னா பெர்சன்டேஜ் 00 கேன்சலா? அப்ப 6 8s are 48 கேரி 4 6 2s are 12 16 அப்ப 168 168 அப்ப என்ன வருது 848 1848. அப்போ பார்த்தோம்னா both சாம்சங் அண்ட் ஆப்பிள் சேர்த்து 1848 போன் இருக்கு சரியா? both சாம்சங் அண்ட் ஆப்பிள். இதுல சாம்சங் வந்து பார்த்தோம்னா 332 நம்பர்ஸ் கம்மி. அப்ப 332 நம்பர்ஸ் யார்கிட்ட போயிடும்? ஆப்பிள் கிட்ட போயிடும். அப்போ 1848ல 332 போக ரிமைனிங் என்னமா இருக்கு நமக்கு 61516. இப்ப இந்த 1516 ரெண்டு பேருக்கு என்ன ஆகும்? ஈக்குவலா பிரியும். அப்ப 1516னா 758. அப்ப ரிமைனிங் இங்க 758. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள் போன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1090. புரிஞ்சுதா எப்படி எழுதி இருக்கோன்ட்டு? அப்ப given ஆப்ஷன்ல என்னோட ஆன்சர் என்னது 1090. அப்ப நம்பர் ஆஃப் போன்ஸ் ஆப்பிள் போன்ஸ் வந்து பார்த்தோம்னா 1090. சப்போஸ் சாம்சங்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணதோட 758 தான் சாம்சங்கா இருக்கும். எனக்கு ஆப்பிள்ங்கிறனால சாம்சங்கை விட ஆப்பிள் எவ்வளவு அதிகமா இருக்கும்னா 332 அதிகமா இருக்கும். அப்ப சாம்சங் வந்து 758னா ஆப்பிள் வந்து இதை விட 332 அதிகமா இருக்கும். அதான் 1090 அப்படிங்கிறது. சோ செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? In store O, the respective ratio of the number of Nokia cellular phones sold to the number of Samsung cellular phones sold is, so Nokia to சாம்சங் வந்து பார்த்தோம்னா 5:7 எங்க ஸ்டோர் ஓல. அப்ப நோக்கியாக்கும் சாம்சங்க்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 5:7. எனக்கு என்ன வேணும்னா சாம்சங் செல்லுலார் போன்ஸ் எவ்வளவுன்னு வேணும். அப்ப ஸ்டோர் ஓல ஓவரால் எவ்வளவு போன்ஸ் இருக்கு? 1800 போன்ஸ் இருக்கு. இந்த 1800 போன்ஸ்ல எனக்கு 22% ஆப்பிள் போக ரிமைனிங் 78% யாரா இருப்பாங்க? சாம்சங் அண்ட் ஆப்பிளா இருப்பாங்களா? அப்ப இந்த 1800ல 78% யாரோடது? போத் சாம்சங் அண்ட் ஆப்பிள். இதுல சாம்சங் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப சாம்சங்க்கும் ஆப்பிள்க்கும் அதாவது நோக்கியாக்கும் சாம்சங்க்கும் இருக்கக்கூடிய போன் சோல்டோட ரேஷியோ என்னது? 5:7. அப்ப சாம்சங் எவ்வளவு பார்ட்ஸ் சோல்ட் பண்ணிருக்காங்க? 7 பார்ட்ஸ் அவுட் ஆஃப் 12 பார்ட்ஸ். அப்ப 7/12. கிளியரா? 0000 get cancel. 3 times 2 times 2 டேபிள்னா 39. So unit digit verification. 9 3s are 27. 7 into 7. 7 7s are 49. Unit digit 9. Given option la 9 la முடியறதா என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் என்னது? 819. Clear? Next one. If the number of Apple cellular phones sold by Q is 1287, what is the number of Nokia cellular phones sold by the same store அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப Q எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா Qல வந்து பார்த்தோம்னா ஆப்பிள் வந்து 1287 சொல்றாங்க. அப்ப Qல வந்து பார்த்தோம்னா எனக்கு டோட்டல் தெரியாது. பட் 24 37னா டோட்டலா 61% போக ரிமைனிங் 39% தான் என்னவா இருக்கும்? எனக்கு ஆப்பிளா இருக்கும். சோ அப்ப அந்த 39% ஆப்பிள் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? 1287 சொல்லிட்டாங்க. அப்ப 39% தான் வந்து 1287 அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? நோக்கியா செல்லுலார் போன்ஸ் வேணும். அப்ப இதுல கிவன்ல நோக்கியா வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்? 24%. அப்ப 24% எவ்வளவுன்னு என்ன பண்ணணும்? நான் கண்டுபிடிக்கணும். யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன். 7 4s are என்னது? 8. இங்க யூனிட் டிஜிட் என்னது? 9. 9 என்னவாகணும்? 8 ஆகணும். 9 8 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி either 2 or 9 8 ஆகிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி யார் மட்டும் தான்? 2 மட்டும் தான். அப்ப given ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் 2ல முடியுதோ அதான் என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் என்னது? 792. 9 8 ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி 9 2s are 18. 27 45 அதுக்கப்புறம் வராதுல்ல 45 54 அதுக்கப்புறம் எனக்கு 8ல முடியக்கூடிய வேல்யூவே 9 மல்டிபிள்ல வராது. அப்ப 9 2 மல்டிப்ளை பண்ணும்போது தான் 8ல முடியக்கூடிய ஆன்சர். இப்ப given ஆப்ஷன்ல யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? எனக்கு 2ஆ இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். What is the average of the number of Nokia cellular phones sold by store P and the number of Apple cellular phones sold by store N அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எனக்கு store P ல Nokia cellular phone store P பாருங்க 2800. 2800ல எனக்கு Nokia வேணும். Nokia எவ்வளவு percentage? 34%. ஓகேவா? அப்போ 1% வந்து 28. அப்ப 34%னா into 34.
இந்த வேல்யூ plus Apple cellular phone sold by store n பாருங்க 3600 அதுல Apple அப்ப 43 21 64 போக ரிமைனிங் என்ன இருக்கும் எனக்கு 36% தான் Apple சோ அப்ப 36 3600ல 1% 36 அப்ப 36% னா into 36 divided by 2 சரியா unit digit verification 8 4s are 32 க்கு 2 6 6 are 36 க்கு 6 2 plus 6 என்னது 2 plus 6 என்னது 8 அப்ப 2 வந்து என்ன ஆகணும் எனக்கு 8 ஆகணும் 2 8 ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு either 4 or 9 அப்ப given optionல ஒண்ணு என்னோட ஆன்சர் 4ல முடிஞ்சிருக்கணும் இல்ல 9ல முடிஞ்சிருக்கணும் given optionல எதுலயுமே 9ல முடியல அப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 4ல முடிஞ்சிருக்கு அப்ப இதுதான் என்னவா இருக்கும் என்னோட ஆன்சரா இருக்கும் கிளியரா next one if the number of Apple cellular phone sold by store M is 609 what is the total number of cellular phone sold by store M அப்படினு கேக்குறாங்க அப்போ ஸ்டோர் எம்ல வந்து பார்த்தோம்னா எனக்கு ஓவராலா எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது சரியா டோட்டல் தெரியாது பட் 36 plus 29 என்னாச்சு நமக்கு 65 வந்து ஓவராலா போயிடுச்சு அப்ப ரிமைனிங் 35% தான் என்னவா இருக்கும் ஆப்பிளா இருக்குமா அப்ப அந்த 35% தான் என்னன்னு சொல்றாங்க 609 அப்படின்னு சொல்றாங்க அப்ப 35% வந்து 609 அப்படின்னா நமக்கு என்ன வேணும் 100% வேணும் கிளியரா அப்ப 100% வேணும்னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 7 டைம்ஸ் இது 20 டைம்ஸா again 7 table la cancel பண்ணோம் அப்படினா 8 times 56 7 up 87 into 2 na 8 2 16 17 1740 வா given option ல என்னோட ஆன்சர் யாரா இருப்பாங்க 1740 வா இருப்பாங்க ஓகேவா so next one so next application problem complete பண்ணியாச்சு இன்னும் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு so எனக்கு மிஸ்ஸிங் டேபிளும் முடிஞ்சிருச்சு சோ அப்ப அடுத்து ரிமைனிங் இருக்குது நமக்கு யார் மட்டும் தான் ஒரு கேஸ்லெட் மட்டும் தான் சோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் that is from 196 to okay from 196 ஸ்டார்ட் பண்ணுவோமா சோ என்ன கொடுத்திருக்காங்க சோ again எனக்கு ஒரு கேஸ்லெட் கொடுத்திருக்காங்க So என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த கேஸ்லெட்ல in the year 2015 store ABC sold 800 units of product X for rupees 15 each the number of units sold by store ABC constituted அப்போ first lineல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படினு பார்த்தோம்னா 2015 அப்படிங்கற இயர் தெரியுது சரியா 2015 அப்படிங்கற இயர் தெரியுது சோ அப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா store ABC இருக்காங்க சரியா 2015 store ABC இருக்காங்க சோ அப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா அதுல the number of units sold by store ABC constituted 10% of the total number of units அப்ப store ABC இங்க வந்து பார்த்தோம்னா total number of units ஓகேவா so first one என்ன சொல்றாங்க அப்படினா in the year 2015 store ABC sold 100 units of product X அப்ப 800 units of product X அப்படிங்கும்போது 800 units ஒரு யூனிட் 15 ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க சோல்ட் பண்ணிருக்காங்க the number of units sold by store ABC constituted 10% of the total number of units of the same product sold in the market by all the stores together so அப்ப இங்க ABC என்ன ஸ்டோர் பண்ணிருக்காங்களோ டோட்டலா மார்க்கெட்ல எவ்வளவு இருந்ததோ அதுல 10% அப்ப இந்த 800ங்கிறது என்னன்னா 10% அப்ப 800 வந்து 10% னா 100% என்னவா இருக்கும் 8000 இருக்குமா அப்ப இதான் என்னது டோட்டல் நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருக்காங்க total number of units of product X sold by all the stores together in the market increased at a constant rate of 5% increased at a rate of 5% from the year 15 to 16 so அப்ப 2015 ல இருந்து 2016 க்கு and from the year 2016 to 2017 so constantா என்ன ஆயிருக்குனா 5% increase ஆயிருக்கு எதுல 5% increase ஆயிருக்கு டோட்டல்ல 5% அப்ப 8000 ல 5% என்னது 400 அப்ப 8000 plus 400 வேல்யூ என்னது 8400 இதான் 2016 ஓட டோட்டல் அடுத்தது 5% இன்கிரீஸ் ஆச்சா 840 10% 420 5% அப்ப 420 அப்படிங்கும்போது என்ன வேல்யூ வரும் 8820 இது 2016 ஓட வேல்யூ சோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது இங்க Next என்ன நடந்தது number of units of product X sold by store ABC was 20% and 30% of the total number of units of product X sold by all the stores together in the market in the year 16 and 17 respectively so இங்க என்ன நடந்ததுன்னா total என்னவோ
அதுல 20% என்ன ஆயிருக்கு இங்க செல் ஆயிருக்கு, இங்க 30% வந்து என்ன ஆயிருக்கு இங்க செல் ஆயிருக்கு. அப்ப 8400ல 20%, 10% 840 னா 20% 1680வா? நெக்ஸ்ட் 2017ல 30%, அப்ப 882 into 3, 10% 882 னா 30% into 3, 3 2s are 6, 8 3s are 24, carry to 8 3s are 24, 26. கிளியரா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த year 2018 இன்னொரு year வேற வருதுப்பா. In the year 2018, the number of units of product X sold by the store ABC decreased by 50% from the previous year. அப்ப previous year compare பண்ணும்போது ABC previous year compare பண்ணும்போது 50% கம்மியா இருக்கு. அப்ப இங்க என்ன வந்துரும் நமக்கு 1323 வந்துருமா? 50% கம்மியா இருக்கு. And constituted 14% of the total number of units of product X sold by all the stores together in the market in the year. இந்த total எவ்வளோனா டோட்டல்ல 14% தான் 1323. அப்ப 14% தான் வந்து 1323 அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? 100% வேணுமா? அப்ப 14 னா வந்து 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸா, அகைன் 7 டேபிள்னா 1 7s are 7, 6 8 times 56, 9 times வந்து 63. அகைன் 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 50 times. அப்ப 0, 9 5s are 45, carry 4, 18 5s are 90, 94. அப்ப 9450. அப்ப இங்க என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஒரு சார்ட் ஒன்னு ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இதுல ஃப்ரேம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இப்ப क्वेश्चन என்ன பண்ண போறோம்னா நம்ம ப்ரோசீட் பண்ண போறோம். So first question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, what is the difference between the total number of products X sold by all the stores together in the market in the year 2018 and 15? So அப்போ என்ன கேக்குறாங்கன்னா 2018ல 15ல 2018ல 9450, 2015ல 8000. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஓட டிஃபரன்ஸ். அப்ப 9450ல 8000 போச்சுன்னா என்னோட ஆன்சர் என்னது? 1450வா? புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் ஒன். In the year 2016, the per unit selling price of products X increased by rupees 5 from the previous year. What was the total selling price of the number of units sold by store ABC in the year 2016? Store ABC in the year 2016 முன்னாடி இருந்ததை விட 5 rupees என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரியா? அப்ப 20 rupees. அப்ப total selling price of the unit sold by ABC வந்து பார்த்தோம்னா 1680 into 2, அப்ப 00, 8 2s are 16, 600 முடியறது தான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். அப்ப given ஆப்ஷன்ல 600 முடியக்கூடிய ஆன்சர் யாரு? இவங்க ஒருத்தவங்க தானே. சோ வேற யாருமே எனக்கு 600ல முடியல. ஆப்ஷன் 3 33 600 தான் 600ல முடியுது. அப்ப இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். What was the average number of units sold by store ABC in the year 16 and 17 அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப store ABC 16 17 அப்படிங்கும்போது இங்க 16802646. அப்ப யூனிட் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். 0 plus 6 6. சரியா? எந்த ரெண்டு வருஷத்துக்கு 16 17 அப்ப டிவைடட் பை 2. அப்ப 2 வந்து என்ன ஆகணும்? 6 ஆகணும். 2 6 ஆகணும்னா into 3 தானே. 2 6 ஆகணும்னா ஒரே பாசிபிலிட்டி யார் எனக்கு? either 3 or 8. 2 into 3 6, 2 into 8 6. அப்ப given ஆப்ஷன்ல ஒன்னு 3ல முடிஞ்சிருக்கணும், 8ல முடிஞ்சிருக்கணும். அப்போ 3ல முடிஞ்சிருக்கு, 8ல வேற எங்கயாவது முடிஞ்சிருக்கா? 8ல எந்த ஆப்ஷனுமே முடியல. அப்ப டெஃபினட்டா இதுதான் என்னவா இருக்கும்? என்னோட ஆன்சரா இருக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Next question. In the year 2015, the per unit cost price of product X sold by store ABC 2015 per unit cost price of product X sold by ABC included rupees 6 as fixed cost and 30% of the per unit selling price is variable cost. What was the profit percent of store ABC that year அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா included 6 rupees as fixed cost வந்து 6 rupees. 30% of the per unit selling price variable, அதாவது selling priceல 30% வந்து என்னவா இருக்கு? எனக்கு variable cost-ஆ இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்க போறேன்? எல்லாருமே இந்த டோட்டலுக்கு தானே ஈக்குவல். சோ அதனால நான் selling price-ஆ 100% ன்னு எடுத்துக்கிட்டேனா, என்னோட selling price-அ நான் 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டேனா எனக்கு variable cost selling price-ல 30% என்னவா இருக்கும்? எனக்கு ப்ராஃபிட்டா இருக்குமா? அப்ப ப்ராஃபிட் வந்து 30% அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 70%-ஆ இருக்குமா? அப்ப எனக்கு தேவை என்னது? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தானே. ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. ப்ராஃபிட் என்னது? 30.
காஸ்ட் பிரைஸ் என்னது 70 into 100 கிளியரா கேன்சல் பண்ணிடலாம் 1/7 ஓட வேல்யூ என்னது 14 2/7 14 2/7 into 3 அப்ப 14 3s are 42 3 into 2/7 6/7 அப்ப 42 6/7 given optionல என்னோட ஆன்சர் என்னது 42 6/7 next one number of units sold by store ABC in the year 2018 is what percent less than the number of units sold by store ABC in the year 2016 அப்ப 16 க்கும் 18 க்கும் என்ன பண்றேன் நானு comparison so அப்ப 80 ல 23 போச்சுனா யார் வந்துருவாங்க நமக்கு 57 23 போச்சுனா 57 so 16 ல 13 போச்சுனா 357 divided by இவங்க என்ன கேட்டாங்க what percent less அப்ப less percentage னா denominatorல lower denominatorல highest value into 100 அப்ப 1680 into 100 clear so அப்ப 0 0 cancel பண்ணிடலாம் 2 டேபிள்ல cancel பண்ணா 5 times இது வந்து 84 times 357 7 multiple 84 7 multiple 12 times இது வந்து பார்த்தோம்னா 51 times again இது 4 times இது வந்து பார்த்தோம்னா 17 times 17 into 5 85 85 divided by 4 so 21 times வந்து பார்த்தோம்னா 84 அப்ப given optionல 21 point something ல வரதா என்னோட ஆன்சரா இருக்கும் அப்ப என்னோட ஆன்சர் என்னது 21.25 கிளியரா புரிஞ்சுதா இது யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லல்ல சோ இப்போ இதோட என்ன பண்ணிட்டோம்னா நம்ம 200 क्वेश्चंस என்ன பண்ணியாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரியா சோ இப்போ இந்த செட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ எப்படி கால்குலேட் பண்ணனும் எப்படி ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் என்ன பண்ணிருப்போம் இந்த செட்ல நம்ம பார்த்திருப்போம் டெஃபினட்டா இந்த செட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் இதே மாதிரி இன்னும் நமக்கு நிறைய செட்ஸ் இருக்கு சோ அடுத்து இதே மாதிரி அடுத்து ஒரு பேப்பர்ல உங்களை என்ன பண்றேன் நான் மீட் பண்றேன் சோ பை டேக் கேர் thank you